இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முட்டை பொடிமாஸ். வெல்கம் டு. பத்து முட்டை எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். பச்சை மிளகா 4 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அலசி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ உடைச்சி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை பொடிமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.